பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. கக்கபாளையம், சேலம். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது மற்ற ஒப்பந்தங்களுக்கெல்லாம் தாய் போல என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மறுபுறம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இது பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர்டியூ கார்கே. உலகின் சிறந்த ஒப்பந்தங்களில் ஒன்று இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கையெழுத்திட்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா இந்தியா 27 நாடுகளோடு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் எப்பேற்பட்ட ஒப்பந்தம் அப்படின்னா 200 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு ஒப்பந்தம். உலகின் மிகப்பெரிய ஒப்பந்தம். அதனால தான் ஒப்பந்தங்களினுடைய தாய் அப்படின்றாங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இதனுடைய பயன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்தியாவும் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தோடு. இது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும். அதாவது வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக அமையும் அப்படின்றாங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்றாங்க. ஸோ இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் பல நாடுகளோடு நம்ம தனித்தனியாக பல ஒப்பந்தங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. இப்பேற்பட்ட சொல்ல மொத்தமாக ஒரு ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு செய்யணுன்றது நீண்டகால கோரிக்கை. அதற்கான பணியும் நடைபெற்று வந்தது. அதில் தான் இப்போ தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது. சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த ஒன்றியம் அப்படின்ற அடிப்படையில் எத்தனை நாடுகள் இருக்கிறது அப்படின்னா ஆஸ்திரியா, பெல்ஜியம், பல்கேரியா, குரோஷியா, சைப்ரஸ், செக் குடியரசு, டென்மார்க், எஸ்டோனியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, அயர்லாந்து, இத்தாலி, லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, போலந்து, போர்ச்சுகல், ருமேனியா, ஸ்லோவாக்கியா. இந்த நாடுகளோடெல்லாம் ஒரே ஒப்பந்தத்தின் மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறது இந்தியா. சரி, இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லயன் அவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அப்படின்றாங்க. அதே போல ஐரோப்பிய கவுன்சிலுடைய தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஐரோப்பாவில் நம்ம பார்த்த இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் சார்ந்த வர்த்தகம் சார்ந்த விவகாரங்களை இந்த கவுன்சில் நிர்ணயிக்கிறது. ஸோ இந்த கவுன்சிலும் இந்த ஒன்றியமும் சேர்ந்து இப்போது கையெழுத்திட்டிருக்கிறாங்க. இது சாதாரண ஒப்பந்தம், ஒரு கையெழுத்து அப்படின்னு பார்க்கக்கூடாது. இதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறு என்ன அப்படின்னா அந்த வரலாறுக்கு முன்பாக இதனால் எவ்வளோ நமக்கு இந்த ட்ரேடில் எவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா 12,50,000 கோடி ரூபாய் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பரிமாற்றம் இருக்கிறது, வர்த்தகம் இருக்கிறது. 2024-25 ஆண்டின் படி கிட்டத்தட்ட 12,50,000 கோடி அப்படின்றது ஒரு பெரும் மதிப்பு கொண்டது நம்முடைய ரூபாய் மதிப்புல. இதனுடைய தொடக்கம் எங்க அப்படின்னா 2007 தொடங்கப்பட்டு 2013 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் 2022 தொடங்கப்பட்டு இப்போது பேச்சுவார்த்தை நிறைவுற்று 26 அது ஒப்பந்தம் ஆகியிருக்கிறது. இது எப்போ நடைமுறைக்கு வரும்னா 2027. இதில் டாக்குமெண்டேஷனே 5 மாதம் ஆகுன்றாங்க. 27 நாடுகள் எப்படி இந்த நாடுகளுக்கு இடையில் எவ்வளவு வரி பரிமாற்றம் அப்படின்றதெல்லாம் பேசணும். அதுக்கே இன்னும் 5 மாதங்கள் வரை ஆகும் அப்படின்றாங்க. அதன் பிறகு இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்க்குறப்போ 2027 ஒரு 20 ஆண்டு காலம் பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 12,50,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருட்களுடைய 95% பொருட்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். பிரச்சனைனா என்ன, அங்கேருந்து ஓவர் டேக்ஸில் வர்றது, அதை இங்கே கொண்டு வரதில் இருக்கக்கூடிய சிக்கல், அதிகமாக வரி, இதை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்தால் கம்மியான வரியா அப்படின்ற இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி தீர்வு அப்படின்னா விலை குறையும். என்னென்ன விலை குறையும் அப்படின்னா முதல்ல கார்கள். ஸோ நம்ம ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இந்தியாவிலையும் தங்களுடைய கார் தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இவங்க அங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னா அந்த கார்கள் பல மடங்கு விலையோட, அதாவது 200% டேக்ஸோடலாம் வருது. ஸோ உயர் ரக கார்கள்லாம் இருக்கு இல்லையா, 125% டேக்ஸ்லேருந்து 10% ஆயிரும். இங்கே வாங்கக்கூடிய கார்களுடைய விலையை விட கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வெளிநாட்டு கார்களையே இறக்குமதி செய்ய முடியும். அடுத்தது இந்த நாடுகள்லாம் விமானங்களை ஏற்றுமதி செய்கின்றன, விமானங்களுக்கு தேவையான உதிரிபாகங்களை ஏற்றுமதி செய்கின்றன. அதுலேயும் இருக்கக்கூடிய டேக்ஸை ஜீரோக்கு கொண்டு வருவதற்கான பரிமாற்ற பேச்சுவார்த்தை தான் இது.
அடுத்தது மதுபானங்களை பொறுத்த வரைக்கும் உயர் ரக மதுபானங்கள், குறிப்பாக பியர், விஸ்கி போன்றவையெல்லாம் இந்த நாடுகளிலிருந்து வெளிநாடுகளுக்கு வர்றப்போ பல மடங்கு விலையோடு, அதாவது அங்கே வந்து ஒரு $10 அப்படின்னா இங்கே வரப்போ அதனுடைய விலை பல மடங்கு, ஒரு $25 இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போ குறைய போகிறது அப்படின்றாங்க. உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் பதப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நம்ம இங்கிருந்து நம்மளும் உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ இதில் ஒரு பரஸ்பரமான பரிமாற்றம் நிகழும். மருந்து பொருட்களை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து சில மூலப்பொருட்கள் வரணும், இங்கிருந்து நம்முடைய பெரிய மருந்து நிறுவனங்கள் இங்கிருந்து மருந்துகளாக அதை கொடுக்கணும். ஸோ இதுலேயும் பெரிய அளவிலான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. இந்தியாவுடைய சந்தைக்கும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சந்தைக்கும் இடையிலான ஒரு பெரிய பரிமாற்றமாக இது பார்க்கப்படுகிறது. 2027 இந்த வர்த்தகம் வந்து சாத்தியமாகிறப்போ பல உலக நாடுகள் இதை உன்னிப்பாக கவனிக்கும். அமெரிக்கா இப்போவே பாருங்க, இந்த விவகாரங்களை பற்றி கருத்து சொல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குறதால தான் போர் நடக்குது அப்படின்னு தாங்கள் இந்த விவகாரத்தை திசை திருப்புவதற்காக அமெரிக்கா இந்த ட்ரேட் பற்றி தெரியாத மாதிரி ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பார்ப்போம், இந்த விவகாரத்தை ட்ரம்ப் பேசாமல் இருக்க மாட்டார், எப்போ பேச போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இப்போது 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் என்கொயரி நடைபெறுகிறது. காக்காபாளையம், சேலம்.